நீங்கள் மேக்கப் சூப்பராக போடுவீங்களா? பட் அதை ரிமூவ் பண்ணுறதுல தான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கா? டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்புக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் போடணும். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. உங்கள் ஸ்கின் ஆயிலியாவோ இல்லை காம்பினேஷனாகவோ இருந்தால் ஓப்பன் போர்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிசலர் வாட்டரோ இல்லை அந்த கிளென்சிங் பேடோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி டபுள் கிளென்ஸ் பண்ணணும். நான் மிசலர் வாட்டர் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுனா, ஓகே, ஃபஸ்ட் கிளென்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் கிளென்ஸ்க்கு டெஃபினட்டாக கிளென்சிங் மில்க் போட்டு கிளென்ஸ் பண்ணுங்கள். கிளென்சிங் பாம் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் டெஃபினட்டாக டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் போட மறக்காதீங்க. உங்கள் ஸ்கின் நார்மலாகவோ ட்ரையாகவோ இருந்தால் கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுங்கள், ப்ரொவைடட் நீங்கள் ஹெவியாக மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா. இல்லை, நான் மைல்டாக தான் மேக்கப் போட்டிருக்கேன், என்கிட்ட மிசலர் வாட்டர் இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸ் வாஷோ இல்லை மிசலர் வாட்டரோ யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணுங்கள். பட் ஹெவி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா கிளென்சிங் பாம் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹைட்ரேட்டாக உங்களுக்கு இருக்கும். பட் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்காது. ஏன்னா அது ஆயில் பேஸ். அதனால் உங்கள் ஸ்கின் ட்ரை ஆக்காமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஃபைன். அப்போ நான் என்ன பிராண்டில் கிளென்சிங் மில்கோ கிளென்சிங் பாமோ இல்லை மிசலர் வாட்டோ வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கான அப்டேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். பேஜ் ஃபாலோ பண்ணிக்க ஃபார் மோர் அப்டேட்ஸ்.